எரர் லைனுங்கிற கமெண்ட் SQL சர்வரில் எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எரர் லைனுங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனை SQL சர்வரில் எப்போவுமே ட்ரை அண்ட் கேட்ச்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எரர் லைனுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் எந்த பர்டிகுலர் லைனில் உங்களுக்கு எரர் வந்திருக்குங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கல முடியும். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் ப்ராடக்ட் ஐடி பிரைமரி கீயாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ரைஸ் டெசிமலாக போட்டிருக்கேன். இதில் செக் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணி ப்ரைஸ் வந்து எனக்கு எப்போவுமே கிரேட்டர் தென் 0 இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இதில் ஒரு வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஐடி 1, ப்ராடக்ட் நேம் வந்து லேப்டாப் அண்ட் ப்ரைஸ் வந்து 999 கொடுத்துக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ₹1 எனக்கு இன்சர்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அந்த ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் ஐடி 1க்கு ப்ரைஸ் வந்து -500ன்னு அப்டேட் பண்ணுறதுக்காக கமெண்ட் கொடுத்துருக்குறேன் ட்ரைக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே செக் கன்ஸ்ட்ரெயின் கிரேட்டர் தென் 0 இருக்கிறதுனால இது எனக்கு எப்படியும் ஃபெயில் ஆகும். ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் பிகின் கேட்ச்குள்ளே பிரிண்ட் அண்ட் எரர் அக்யூர்ட், பிரிண்ட் எரர் அக்யூர்ட் அந்த லைன் எந்த லைனில் கேப்சர் ஆச்சு அந்த எரருங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த எரர் லைனுங்கிற ஃபங்க்ஷனை கிளாஸ் பண்ணி இது கூட நான் கன்கேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வரைக்கும் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்கள் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த கொரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பிகின் ட்ரைலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எரர் லைன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் நான் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு செகண்ட் லைனில் தான் அந்த அப்டேட் கமெண்ட் நடக்குது. ஸோ அந்த அப்டேட் நடக்கும்போது தான் எனக்கு செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேஷன் வருது. ஸோ இதில் எரர் அக்யூர்டின்னு லைன் 2ங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ நான் மறுபடியும் ஸோ இந்த blank வேல்யூவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் அக்யூர்ட் அட் லைன் 3ன்னு வந்துருக்குது. ஸோ இதில் ஸ்டார்ட் ஆகி எனக்கு லைன் 3ல் இந்த அப்டேட் கமெண்ட் இருக்கிறதுனால அது கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த எரர் லைனுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களால் பர்டிகுலராக எந்த லைனில் உங்களுக்கு எரர் வருதுங்கிறத ஈஸியாக நீங்கள் டீபக் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும்.